இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா தங்கலான். டைரக்டர் பா ரஞ்சித், மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ், ஆக்டர் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி, மெட்ராஸ் ஜானி ஹரிகிருஷ்ணன், டேனியல் அண்ட் முத்துக்குமார். கேஜிஎஃப் மூவியில் இருக்கிற தங்கத்தை தோண்டி எடுத்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தான் கதை. இந்த தங்கலான் மூவியில் இல்லாத தங்கத்தை தேடி போகிறாங்க. அது கிடைச்சதா இல்லையா, நடுவில் வந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எப்படி கடந்து போகிறாங்க அப்படின்றது தான் கதை. நிலத்தை மீட்கிறதுக்காகவும் கிராமத்தை முன்னேற்றத்துக்காகவும் பிரிட்டிஷ்காரங்களோட தங்கத்தை தேடுறதுக்கு வேலைக்கு போகிறாங்க. நடிகர் விக்ரம் நடை உடை பாவனை எல்லாமே தங்கலானாவே மாற்றிருக்காரு. இந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு. எக்ஸ்பெக்டடான மூவி மட்டுமே நடிக்கிற பார்வதி இந்த படத்தில் விக்ரம் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. விக்ரம் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க நடிக்கிறதாகட்டும், ஃபேமிலிக்காக ஃபீல் பண்ணுறதாகட்டும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட வில்லி மாளவிகா மோகனன். விக்ரமோட ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அந்த ஃபைட் சீன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைட் பண்ணும்போது கத்திக்கிட்டே இருக்காங்க. தேட்டரே அதிருது. ரங்கவாதியாராக மிரட்டின பசுபதி கங்குபெட்டன்ற ஒரு ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துக்காக கச்சிதமாக புரிஞ்சிருக்காரு. படத்தோட பாசிட்டிவாக பார்த்துட்டோம். இப்போ படத்தோட நெகட்டிவ், சிஜி ஒர்க் ரொம்ப சுமாராகவே இருந்தது. பிளாக் பேந்தர் ஃபைட் ஆகட்டும், மயில் வரதாகட்டும், பாம்பு வரதாகட்டும் ரொம்ப கிராஃபிக்ஸ்னு அப்படியே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே டேரக்டர் ஒரு ஹிண்ட் தராரு, இது பீரியட் மூவி மட்டும் இல்லைன்னு. செகண்ட் ஹாஃபில் அது ஃபேண்டசி மூவியாக மாறிடுச்சு. இந்த படத்தில் வர செகண்ட் ஹாஃப் சீனை பார்த்தீங்கன்னா பரதேசி, கேப்டன் மில்லர் படத்தை ஞாபகப்படுத்துது. ஒரு சில சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுறாங்க. அது பரவாயில்லாமல் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. என்ன தான் இந்த படம் ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் லேக் ஆனாலும் பாசிட்டிவ் வைப்போடு தான் இந்த படம் முடியுது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ். ஜி பிரகாஷ் 2.1 சொல்லலாம். சூரிய ரிப்போர்ட்டருக்கு அப்புறம் வேறு லெவலில் ஒரு மியூசிக் போடுறாரு. 1001க்கு அப்புறம் பீரியாடிக் மூவியை இந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்காரு. அறுவடை சாங் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. கிழக்கு வெளுத்திருச்சு, கீழ்வானம் மென்னடிச்சு, கண்டு காத்திருந்த கனவு பழிச்சிருச்சு, பொன்னாட்டம் நெல்லு மணிங்க பூத்து குலுங்கிருச்சு. கமர்ஷியல் மூவி பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் செட் ஆகாது. பீரியாடிக் ஃபேண்டசி மூவி பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் செட் ஆகும். இந்த படத்தோட மேக்கப், காஸ்டியூம், ஆர்ட் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரியல் பீரியட் ஃபிலிமை அப்படியே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்ட்டை பற்றி குறைய சொல்ல முடியாது. அவங்கவுங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போகுது, இருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. இந்த படம் இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலான்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.